அனைவருக்கும் வணக்கம். நிறைய டாபிக் போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கோடிகள் குவிய நீங்கள் கோடீஸ்வரராக உலக கோடீஸ்வரரின் 10 குபேர ரகசியங்களை நம்ம பார்ப்போம். அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் காசு வாங்கி கொண்டு எந்த ஷேரையோ மியூச்சுவல் ஃபண்டையோ ரெக்கமெண்ட் செய்வதில்லை. இது ஒரு ஃபுல்லாக ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் தான். அதனால் நீங்கள் பல தகவல்களை தெரிந்து கொண்டு சுய ஆய்வு செய்து சுய முடிவு செய்து ஷேராகட்டும் மியூச்சுவல் ஃபண்டாகட்டும் வாங்க. அதுதான் சால சிறந்ததாக இருக்கும். அதாவது இப்போ உலக பணக்காரர்கள் கடைபிடிக்கும் ஒரு 10 ரகசியங்கள். இது பார்த்தீங்கன்னா நம்ம 99% பேருக்கு தெரியாது. அந்த ரகசியங்களை தான் உங்களுக்கு கூறப்போகிறேன். உலக பணக்காரர்களுக்கும் 24 மணி நேரம் தான் டைம் இருக்குது, நம்மளுக்கும் 24 மணி நேரம் தான் டைம் இருக்குது. அதே சமயத்தில் உலக பணக்காரர்களுக்கும் இருக்கும் திறமையும் உழைப்பும் நம்மகிட்டையும் இருக்குது. நாம் ஏன் முன்னுக்கு வர முடியல அப்படின்னு நீங்கள் என்றைக்கா சிந்திச்சிருக்கீங்களா? இதை சிந்தித்ததன் விளைவால் தான் நான் பல உலகத்தரம் வாய்ந்த புத்தகங்களெல்லாம் ஆய்வு செய்து இதில் இருக்கும் ஒரு 10 ரகசியங்களை சுருக்கமாக உங்களுக்கு வடிவமைத்து தந்திருக்கேன். இந்த 10 ரகசியங்களையும் தெரிந்து கொண்டு நீங்களும் இதை கடைபிடிச்சிங்களா கண்டிப்பாக நீங்கள் பணக்காரர்கள் ஆகலாம். அதே சமயத்தில் எனது 40 வருட ஆராய்ச்சி, அதாவது 40 வருஷமாக நான் புத்தகங்களை படிச்சுட்டு இருக்கேன். அதனுடைய ஆராய்ச்சியினுடைய விளைவில் இந்த 10 ரகசியங்களையும் தொகுத்து உங்களுக்கு வழங்கியுள்ளேன். இதை நீங்கள் கடைபிடிப்பதன் மூலம் கண்டிப்பாக நீங்கள் முன்னேறலாம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுங்க. உலக பணக்காரர்கள் கடைபிடிக்கும் முதல் ரகசியத்தை பார்ப்போம். கோடீஸ்வரர்கள் எல்லாமே, உலக பணக்காரர்கள் எல்லாமே ஒரு தெளிவான இலக்கு வைத்திருப்பாங்க. இலக்கு இல்லாத பயணம் எங்கும் போய் சேராது அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. இலக்கு இருந்தால்தான் பாதை தானே தெரியும். அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் இலக்கு வைங்க. அதனால்தான் திருவள்ளுவரே சொல்கிறாரு, உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல். நீங்கள் எய்ம் வைக்கிறத பெருசாக வைங்க. அதில் ஒரு 50% அல்லது ஒரு 25% நீங்கள் அதை வெற்றி அடைஞ்சாவே நீங்கள் வெற்றி அடைஞ்ச மாதிரி தான். அதனால் உங்களுடைய இலக்கையும் நீங்கள் பெரிதாக வைங்கள். வாரன் பஃபெட் பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோட விளையாடிட்டு இருக்கும்போது ஒரு இலக்கு வச்சார். நான் 30 வயசுக்குள்ளே ஒரு மில்லியனர் ஆவேன் என்று ஒரு இலக்கு வைத்தார். ஆனால் அவர் 33 வயதில் தான் ஒரு மில்லியனர் ஆனால் ஒரு 3 வருஷம்தான் தள்ளி போச்சு. அந்த மாதிரி உங்களுடைய இலக்கும் தள்ளி போனாலும் பரவாயில்ல. உங்களுடைய இலக்கை ஒரு 5 வருடங்கள் வைங்க அல்லது ஒரு 10 வருடங்கள் வைங்க. அது இலக்கை ஒரு 50 லட்சம் சம்பாதிப்பேன்னு வைங்க. கண்டிப்பாக அந்த இலக்கை ஒரு 50% அடைஞ்சாவோ அல்லது ஒரு 25% அடைஞ்சாவோ நீங்கள் வெற்றி அடைஞ்ச மாதிரி தான் அர்த்தம். எனவே நீங்கள் இன்றே அந்த இலக்குகளை வையுங்கள். உலக பணக்காரர்கள் கடைபிடிக்கும் 2வது ரகசியம் பார்த்தீங்கன்னா, நேரம்தான் பொன், நேரம்தான் பணம் என்று அவர் உணர்ந்திருப்பார்கள். இது வெறும் பழமொழி இல்லை, இது ஒரு பணக்காரர்களுடைய கொள்கை அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. ஜெஃப் பெசோஸ் அவர் பார்த்தீங்கன்னா தனது ஒவ்வொரு 30 நிமிடங்களையும் ஒவ்வொரு இலக்கை வச்சிருப்பாரு. அந்த இலக்கை, அந்த பணிகளை முடித்து கொண்டே வருவார். அதே மாதிரி எலான் மஸ்க் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 5 நிமிடத்திற்கும் ஒரு இலக்கு வைப்பார். அந்த இலக்கை, அந்த பணிகளை அவர் முடித்து கொண்டே வருவார். அதை முடித்து விட்டு அதை டிக்கெடிச்சிட்டே வருவார். இதனால தான் அவர் உலக பணக்காரர் லிஸ்ட்டில் நம்பர் 1 இருக்கார். எனவே நீங்களும் உங்கள் நேரத்தை யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்துங்க, நீங்களும் செல்வந்தராகலாம். 3வது ரகசியம் பார்த்தீங்கன்னா, கோடீஸ்வரர்கள் தொடர்ந்து கற்றுக்கொண்டே இருப்பார்கள். அதாவது கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு என்று ஒரு பழமொழி உள்ளது. அதுதான் உண்மை கூட. நாம் என்ன நினச்சோன்னா, நம்ம முழுசும் கற்றுக்கிட்டோம் அப்படின்னு நினைப்போம். நானே என்ன நினைப்பேன்னா, இந்த பங்கு மார்க்கெட்டில் மியூச்சுவல் ஃபண்டில் நம்ம ஒரு 10% தான் கற்றுருக்கிறோம், இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய உள்ளது என்று யூடியூப்பில் நான் எனது நேரத்தில் 1 மணி நேரத்தை நான் செலவு செய்வேன். அதில் பங்கு மார்க்கெட் சம்மந்தப்பட்டது, மியூச்சுவல் ஃபண்டு சம்மந்தப்பட்டதை பார்த்து வருகிறேன். அதே மாதிரி நியூஸையும் நம்ம பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது தான் நம்ம ஒவ்வொரு நாளும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் இது டைம் ஒதுக்கி நம்ம கற்றுக்கொண்டே வரும்பொழுது தான் நாம் செல்வந்தராக முடியும். கல்வி ஒரு முடியாத பயணம், கற்றல் ஒரு தீராத தேடல். இந்த கொள்கையை நீங்கள் பின்பற்றுங்க, கண்டிப்பாக நீங்களும் ஒரு கோடீஸ்வரர் ஆவீங்க. 4வது ரகசியம் பார்த்தீங்கன்னா, கோடீஸ்வரர்கள் வருமானத்தை விட முதலீட்டில் தான் கவனம் செலுத்துவாங்க. சம்பாதிப்பது பாதி, சேமிப்பது பாதி. அந்த சேமித்த பணத்தை முதலீடு செய்வது தான் அவங்களுடைய கைவந்த கலையாக இருக்கும். பணத்தை நம்மளுக்காக உழைக்க வைக்கணும். நீங்கள் செய்யும் ஒவ்வொரு முதலீடும் உங்களுக்கு கீழே வேலை செய்யணும். அதுதான் உங்களை கோடீஸ்வரர் ஆக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. 5வது ரகசியம் பார்த்தீங்கன்னா, கோடீஸ்வரர்கள் ஒழுக்கத்தோடு செயல்படுவார்கள். அதாவது ஒழுக்கமில்லாத திட்டம் வெறும் கனவு, ஒழுக்கத்துடன் கூடிய கனவு தான் நனவாகும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுங்க.
பங்கு மார்க்கெட்டு சரியும் போது நீங்கள் வைத்திருக்க நல்ல பங்குகளை விட்டு ஓடாதீர்கள். சிறிது சிறிதாக அப்பொழுது நீங்கள் வாங்கணும். இதுதான் ஒழுக்கம் என்பது. அதே சமயத்தில் அந்த சரிவை பார்த்து நீங்கள் பயப்படாமல் உங்கள்கிட்ட இருக்க பங்குகள் நீங்கள் விற்காமல் இருந்தாவே அது ஒரு 5 வருஷம் 10 வருஷத்தில் உங்களை செல்வந்தராக்கிவிடும் என்று புரிந்து கொள்ளுங்கள். இதுதான் ஒழுக்கம் என்பது. எனவே நீங்கள் ஒழுக்கத்தோடு செயல்படுங்க. கண்டிப்பாக நீங்கள் செல்வந்தராக முடியும். 6வது ரகசியம் பார்த்தீங்கன்னா, கோடீஸ்வரர்கள் தோல்வியை ஒரு பாடமாக எடுத்துக்கொள்வார்கள். இப்போ பார்த்தீங்கன்னா, கோடீஸ்வரர்கள் தோல்வி முடிவில்லை என்று நினைப்பாங்க. அது நம்மளுக்கு தூண்டக்கூடிய ஒரு செயல். அதுதான் தொடக்கம் என்று அவர் அடிக்கடி கூறிக்கொள்வார்கள். எனவே நீங்கள் தோல்வி பார்த்து பயப்படாதீங்க. தோல்வியிலிருந்து பாடத்தை கற்றுக்கொள்ளுங்கள். அந்த தவறுகளை மறுபடி செய்யாதீங்க. அதுதான் நம்ம தோல்வியிலிருந்து பாடத்தை கற்றுக்கொண்டு அந்த தவறுகளை செய்யாமல் மேலும் மேலும் நம்ம விடாமுயற்சியோடு செயல்படும் பொழுது வெற்றி என்பது நம் அருகில் வந்துவிடும். வெற்றியை நாம் பெற்றுவிட முடியும். இதனால் நாம் கோடீஸ்வரர்களாக முடியும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுங்க. 7வது ரகசியம் பார்த்தீங்கன்னா, கோடீஸ்வரர்கள் எப்பயுமே சரியான மனிதர்களோட பழகுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, சுற்றமும் நட்பும் தான் நம்ம சுற்றி இருக்கிறாங்க. இதில் என்ன நல்ல மனிதர்களை நம்ம தேர்ந்தெடுத்து அவர்களோட நம்ம பழகும் போது அவர்களுடைய ஒழுக்கமும் அவருடைய உயர்ந்த குணங்களும் அந்த நல்லவர்களாக இருக்கக்கூடிய குணங்களும் நம்மளை அடையும். நாமளும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிவிடுவோம். இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா, வாரன் பஃபெட்டும் சார்லி மங்கரும் எடுத்துக்கலாம். அவங்க ஒரு 40 வருஷம் நட்பு. இப்படி 40 வருஷமாக அவங்க பிரியாமல் இருந்ததுனால தான் 2 பேருமே கோடீஸ்வரர்கள் ஆகியிருக்காங்க. அதனால் நாம் அவருடைய குணமும் இவருடைய குணமும் ஒத்து போகுதுன்னா 2 பேருமே நல்லவர்களாக இருக்காங்க. நல்ல வழியில் சம்பாதிக்கிறாங்க, திறமையாக உழைக்கிறாங்க. அந்த மாதிரி நட்புகளையும் சுற்றத்தையும் நீங்கள் அவங்களோட பழகும் போது அந்த குணங்களால் நீங்கள் கவரப்பட்டு நீங்களும் உயர முடியும், நீங்களும் கோடீஸ்வரர்களாக முடியும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுங்க. 8வது ரகசியம் பார்த்தீங்கன்னா, கோடீஸ்வரர்கள் ஆரோக்கியத்தை முன்னிலைப்படுத்துவாங்க. இதை நல்லா புரிஞ்சுங்க. தினமும் கோடீஸ்வரர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே எழுந்திருவாங்க. தினமும் உடற்பயிற்சி செய்வாங்க, யோகாசனம் பண்ணுவாங்க, நடைப்பயிற்சி செய்வாங்க. இதெல்லாம் அவங்க வாடிக்கையான பழக்கங்களாக வச்சுக்குவாங்க. நானுமே அதே மாதிரி நடைப்பயிற்சி செய்வேன், யோகாசனம் செய்வேன், மூச்சு பயிற்சி, உடற்பயிற்சி எல்லாத்தையுமே தினமும் செய்து விடுவேன். அது செய்யலைனாவே ஒரு பிரிஸ்க் இல்லாத மாதிரி தெரியும், ஏதோ சோர்ந்து போன மாதிரி எனக்கு தெரியும். அதனால் காலையில் எனக்கு டைம் இல்லைனா கூட சாயந்தரம் பண்ணிவிடுவேன். எப்படியாவது ரெகுலராக அதை பண்ணுறதுக்கு முயற்சி செய்வேன், பண்ணியும் விடுவேன். ஏன்னா சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் அப்படிங்கிறது தான் பழமொழி. அது உண்மையான கூற்றும் கூட. எனவே உங்கள் ஆரோக்கியத்தை நீங்கள் மேம்படுத்துங்க. நீங்கள் இப்போலேருந்து ஒரு 100 வயது வாழணும் அப்படின்ட்டு முயற்சி பண்ணுங்கள். 9வது ரகசியம் பார்த்தீங்கன்னா, கோடீஸ்வரர்களுக்கு பல வருமான வழிகளை உருவாக்குவாங்க. அதை பார்த்தீங்கன்னா, ஒரு ஆற்றை நம்பி மட்டும் இருக்க மாட்டாங்க. பல ஓடைகள் இருந்தால் தான் அது நமக்கு வளத்தை தரும் அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சு வச்சுருப்பாங்க. அதே மாதிரி பல ஓடைகள் இருக்கும்போது அதை நம்ம தப்பிக்கிறதுக்கும் உதவும் என்று நினைப்பார்கள். எனவே அவங்க பல வழியில் வருமானம் செய்து கொண்டு இருப்பார்கள். இப்போ உலக புள்ளி விவரப்படி நிறைய ஆய்வு செஞ்சுருக்காங்க. ஒவ்வொரு உலக பணக்காரர்களும் அவங்களுக்கு ஒரு 7 வழிகளிலேருந்து மினிமம் பணம் வந்துட்டுருக்குது அப்படின்ட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால் நீங்களும் அந்த மாதிரி ஒரு அசட் அலிகேஷனை உருவாக்குங்க. பாருங்கள், பக்கத்தில் கொடுத்துருக்கேன். 20 வயசுலேருந்து 50 வயது வரை எது இதில் நீங்கள் சேமித்தா உங்களுக்கு பேசிவ் இன்கம் வரும் அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். அதே மாதிரி 20லேருந்து 100 வயது வரைக்கும் எது இதில் நீங்கள் சேமித்தா உங்களுக்கு ஒரு பேசிவ் இன்கம் வரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். இந்த அசட் அலிகேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் சேமித்த பணத்தை இந்த பர்சன்டேஜ் வகையில் நீங்கள் சேமிச்சிங்கன்னா கண்டிப்பாக செல்வந்தராக முடியும். 10வது ரகசியம் பார்த்தீங்கன்னா, கோடீஸ்வரர்கள் எப்பயுமே நேர்மையான எண்ணங்களோடும் நேர்மறையான எண்ணங்களோடும் நன்றி உணர்வோடும் இருப்பாங்க. இதை தான் நான் பல வீடியோக்களை கொடுத்துருக்கேன். நன்றி உணர்வு தான் உங்களுக்கு நிறைவு தரும், பண நிறைவு தரும், நிம்மதியை தரும் அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. அதனால தான் நான் பல வீடியோக்களில் சொல்லிகிட்டே வரேன், கொஞ்சம் மனதை வலிமைப்படுத்துங்க என்று. மனதை வலிமைப்படுத்தினால் எல்லா செல்வங்களும் உங்களுக்கு சேரும். அதாவது உங்களுடைய எண்ணங்களை நேர்மறை எண்ணங்களாக உள்மனதில் ஸ்லோகங்களை சொல்லுங்கள். அது உள்மனதில் பதிந்து உங்களுக்கு நேர்மறையான எண்ணங்களை உங்கள் மனது ஃபுல்லாக நிரம்பிடும். அது செய்கையாக மாறும்போது உங்களுடைய செயல்கள் எல்லாமே நேர்மறையாக இருக்கும். இதன் மூலம் நீங்கள் மன நிம்மதி பெறுவீங்க, மன ஆரோக்கியம் பெறுவீங்க. அதே சமயத்தில் நீங்கள் செல்வந்தராக ஆக முடியும்.
அப்படிங்கிறதா என்னுடைய கருத்து. அதனால் இந்த மேற்கண்ட 10 ரகசியங்களையும் நீங்கள் கடைப்பிடிங்க. நீங்கள் இந்த 10 ரகசியங்களில் எத்தனை ரகசியங்களை நீங்கள் கடைப்பிடித்து வருகிறீர்கள் என்று எனக்கு கமெண்டில் தெரியப்படுத்துங்க. அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். நான் இதில் பார்த்தீங்கன்னா 10 வகையான ரகசியங்களையும் நான் கடைப்பிடிச்சு வரேன். அதனால தான் நான் செல்வந்தராக இருக்கேன். மன ஆரோக்கியத்துடன், உடல் ஆரோக்கியத்துடன் நான் மன நிறைவோடு இருக்கிறேன், பண நிறைவோடு இருக்கேன். எனவே நீங்களும் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக நீங்கள் ஒரு செல்வந்தராகணும் அப்படிங்கிறது தான் இந்த ரவி பேச்சு சேனலுடைய நோக்கம். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கானை தட்டிவிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உடனுக்குடன் வரும். அப்படியே அந்த ஹைப்புங்கிற பட்டனை அழுத்தி விடுங்க. அது லைக் பட்டனை அழுத்தினோடனே அந்த ஹைப்புங்கிற பட்டன் ஷோ ஆகும். அதை அழுத்தினீங்கன்னா இந்த வீடியோனுடைய வியூஸ் அதிகரித்து நமது சேனல் வளருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அடுத்த காணொலியில் இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்களுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.